அந்த கபடி விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டுலையும் தொட்டா பவுல், தொட்டா அது தவறு, வெளியேற்றிடுவான். நீங்கள் எந்த விளையாட்டுலையும். ஆனால் எங்கள் விளையாட்டில் தொட்டாதான் புள்ளி கிடைக்கும், வெற்றி புள்ளியே நீங்கள் இட முடியும். அது ஏன்னா இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்து ஒரு சமத்துவ சமூகம் படைக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்கணுங்கிறத விளையாட்டில் கொண்டு வந்தான். நீங்கள் பாடி வர்றவன் என்ன சாதி, அவன் என்ன சமயத்தை சார்ந்தவன், அதெல்லாம் பார்க்க முடியாது. அவன் காலில் விழுந்து பிடிச்சா தான் உனக்கு புள்ளி, அவனை தொட்டாதான் புள்ளி. நீ தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அந்த இதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அப்படி ஒரு விளையாட்டை எங்கள் முன்னவர்கள் வகுத்தாங்க. ரெண்டாவது வீரம்னா நீங்கள் இப்போ கால்பந்துன்னா அவன் அங்கே நிற்பான் இங்கே நிற்பான், கிரிக்கெட்னா அங்கே நிற்பான், இங்கேருந்து பந்தை போடுவான், அடிச்சு விட்டு ஓடுவான். இங்கே அப்படி இல்லை, ஒரு கோடை போட்டு 7 பேர் நிற்பான், ஒருத்தன் பாடி வரணும். வாரண்டா நீ 7 பேர் நின்னான்னு நான் வரண்டா, வாடா அந்த கோட்டை தொட்டு பாடுறான்னு நிற்பான், தொடரண்டா பாடுறான்பான். அப்படி ஒரு வீரமான விளையாட்டை எங்கள் முன்னோர்கள் வகுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க.